ஹேலோங்க இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். போஸ்ட் டு மேரி அ மாஃபியா சிங்கிள் தட் பார்ட் 9 போன பார்ட் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா லூனா வந்து எதனால ஜங்குக்கு அவாய்ட் பண்ணா அப்படிங்கிறத வான்கிட்ட அவள் சொல்லியிருப்பா. ஸோ ஜங்குக்கு இதை நினச்சி கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரு. வானுமே அதை லூனாக்கு வந்து எடுத்து சொல்லியிருப்பா. ஸோ அதோட இந்த படம் வந்து கம்ப்ளீட் பண்ணி நலஸ் கணிச்சு த பார்ட் 9. ஜங்குக்கெலாம் கண்ணே கலங்கிடுச்சு. அப்படியே கண்ணு கலங்கி வயனை பார்க்கும்போது வயனுக்கு இன்னுமே ஜங்குக்கோட கண்ணை பார்த்தா ஒரு பயம்தான் தெரியுதே தவிர்த்து ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது வரல. ஸோ அவளும் லூனா வந்து இங்கே பாரு லூனாம்மா, போ அப்பா கிட்ட போய் சொல்லு, சாரிப்பா நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு லூனா அப்படியே அவங்க அப்பாவை பார்த்து, சாரி டாடி நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஐம் சாரி அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி அதிர்ச்சி, கை காலாம் நடுங்குது. ஒரு மாதிரி சொல்ல முடியாத ஒரு பேர் இன்பம். வாயனுமே அப்படியே வாயில் கையை வச்சுக்கிறா. அவள் கண்லேருந்து கண்ணீர் தன்னால் வந்துட்டுருக்கு. ஏன்னா லூனா வாயை திறந்து பேசிட்டா. இது வரைக்கும் லூனா பேசி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும். ஜங்குக்கு அந்த 2 வருஷம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார் லூனா வாயை திறந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ லூனாக்காண்டி தான் வயனே அவர் மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். இருந்தாலும் வயன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையால் லூனா வாயை திறந்து பேசிட்டா. அதுவும் தான் கிட்ட பேசிட்டா, தன்னை அப்பான்னு கூப்பிட்டுட்டா அப்படிங்கிற சந்தோஷம் அவருக்கு உண்மையாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. கை கால் அப்படியே புல்லாக இருக்குது. ஆனால் வயனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவள் அப்படியே லூனா ஹக் பண்ணிவிட்டு, லூனா லூனாட பண்ணி பேசுனியா, எங்கே பேசு பேசு என்கிட்ட பேசுமா அப்படின்னு சொல்லும்போது அவள் வாயனை பார்த்து அம்மான்றா. அவ்வளோதான், வாயனுக்கெல்லாம் ரொம்ப அழுகையே வந்துடுச்சு. லூனாவை பெற்று எடுக்காத குழந்த தான் இருந்தாலுமே அவளுக்கு லூனா அம்மான்னு கூப்பிட்டது உண்மையாகவே அவள் ஒரு தாய் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து அவள் ஃபீல் பண்ணுறா. அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்தை வச்சு அவளே யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ லூனா ஹக் பண்ணிவிட்டு, தேங்க்யூ லூனா நீ அம்மா கிட்ட பேசுனதுக்காண்டி அப்படின்ட்டு அப்படியே லூனாவை கிஸ் பண்ணுறா. ஜங்குக்குமே லூனாவோட கணத்தில் கிஸ் பண்ணி அவருமே அழுகிறாரு. லூனா நீ இதுக்கடுத்து அப்பாட்ட பேசுவீலடா? ஆமாப்பா, உங்ககிட்ட நான் இதுக்கடுத்து நான் யார்கிட்ட பேச போகிறேன்? எனக்கு நீங்கள் தானே முக்கியம். ஐ லவ் யூ டேடி அப்படின்றா. அவ்வளோதான், ஜங்குக்கு ரொம்ப அழுகிறாரு. அப்படியே லூனாவே ஹக் பண்ணிவிட்டு ஒரு கையில் வாயினுமே ஹக் பண்ணுறாரு. வாயினும் ஒரு சந்தோஷத்தில் அப்படியே அவ்வளோ ஹக் பண்ணிக்கிட்டா. அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல் ஃபேமிலி ஃபீலை கொடுக்குது. அப்போ தான் வாயினுக்கு ரியலைஸ் ஆகுது, நம்ம எதுக்கு இவரை ஹக் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு லைட்டாக ஷோல்டர் வந்து கை கெடுக்கிறா. அப்போ ஜங்கு கூட மாட்டிக்கிறாரு. அவர் பாட்டுக்கு வர இப்போ பிடிச்சிட்டு போனால் செத்துருவா அப்படின்ற மாதிரி உழுக்கு. இனிமேல் லூனாக்காண்டி அவ்வளோ அமைதியாக இருக்கா. லூனாவும் 2 பேரையும் பார்த்துட்டு, சரி 2 பேரும் அழுகாதீங்க அப்படின்ட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட்றா. ஜங்குக்கு அடுத்த நிமிஷமே, சரி வா நம்ம டாக்டர்கிட்ட போகலாம், நான் அப்பா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், வயன் அவளை ரெடி பண்ணு. சரி அப்படின்ட்டு ஜங்குக்கு பாட்டுக்கு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வர்றதுக்கு ஃபோனை தூக்கிட்டு போயிட்டாரு. வயன் அப்படியே லூனாவை பார்த்து சிரிச்சிட்டே, லூனா நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிருச்சாலும் ஓகேம்மா அப்படின்றா. அவள் அம்மா அம்மான்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீட்டிலே அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற ஒரே விஷயம்னா அது லூனா மட்டும்தான். ஸோ லூனாக்கு அவளும் அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு அவளை அழகாக ரெடி பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போது ஜங்கு ஃபோன் பேசிட்டு திரும்பி பார்க்குறாரு. லூனாவோட கையை பிடிச்சிட்டு அழகாக வர்றதை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. லூனா வந்ததும் அப்பான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக்கு அப்படியே லூனாவை தூக்கி வச்சுட்டு வாயனை தான் சிரிச்சிட்டே பார்க்குறாரு. ஆனால் வாயன் வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி தான் பார்க்குறா. ஏன்னா அவளுக்கு வந்து ஜங்குக்கு மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, கோவம் மட்டும்தான் இருக்குது. தன்னோட ஃபேமிலியிலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டார். இவ்வளோ இந்த மாதிரி ஒரு மனுஷங்கிட்ட நம்ம வாழ்ந்துட்டுருக்குமே அப்படிங்கிற ஒரு கடுப்பு தான் இருக்கே தவிர்த்து அவர் மேலே எந்த வித ஃபீலிங்ஸும் இல்லை. ஒரு நல்ல சாஃப்ட் கார்னர் கொண்டு கிடையாது. ஸோ அதனால் அவள் ஒரு மாதிரி தான் பார்க்குறா. அதுக்கு ஜங்குக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல், சரி லூனாம்மா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா? போகலாம். ஆனால் எனக்கு ஊசி மட்டும் போட வேணான்னு சொல்லுங்கள். சரி சொல்லும், என் தங்கத்துக்கு ஊசி போட வேண்டாம்னு சொல்லி நான் டாக்டர்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆல்ரெடி நீ வந்து டாக்டரை மீட் பண்ணியிருக்கீல, அப்புறம் என்ன அந்த டாக்டர் வரைக்கும் எனக்கு ஊசி போட்டிருக்காரா என்ன? அப்போ போட விட்டுருவேனா? தட்ஸ் மை டேடி, நீங்கள் போட விட மாட்டீங்க எனக்கு தெரியும். வாடி தங்கம் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு லூனாவை தூக்கிட்டு போகிறாரு. வாயன் அப்படியே பின்னாடியே வரா. அப்போது ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. லூனா வந்து, எதுக்குமா லேட்டாக வரீங்க, வாங்கம்மா சீக்கிரம், நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரலாம். இல்லை டேடி? ஆமாம் ஆமாம்மா ஆமாம், சரி வாங்க அப்படின்ட்டு காருக்குள்ளே ஏறும்போது வாயின் பாட்டுக்கு பின்னாடி உட்காந்து ஏறிட்டு இருக்கா. அப்போ நான் வந்து, இங்கே வந்து உட்காருங்க, நான் உங்கள் மடியில் தான் உட்காருவேன் அப்படின்றா. வாயனும், இல்லை தங்கம் நம்ம பின்னாடி உட்காந்துக்கலாம், அப்பா கார் ட்ரைவ் பண்ணோம்ல, நம்ம அப்பா பக்கத்துலேயே உட்காந்துக்கலாம். அப்பா பக்கத்தில் உனக்கு உட்காரணுமா? அப்போ நீ மட்டும் உட்காந்துக்க வேண்டியதானே? நான் சின்ன பொண்ணுமா, நான் எப்படிமா உட்காருவேன், நீங்களும் வந்து உட்காருங்க, நான் உங்கள் கூட உட்காந்துக்கிறேன், உங்கள் மடியில் தான் உட்காரணும் அப்படின்ட்டு குழந்தை ஆசையாக கேட்கும்போது முடியாதுன்னா சொல்ல முடியும், வந்து உட்கார தானே முடியும். அதே மாதிரி வாயனும் எதுவுமே சொல்லாமல் ஜங்கு கூட பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறா. அவள் சீட் பெல்ட் போடாமல் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ஜங்கு படுக்க வாயனையே பார்த்துட்ருக்க. வாயனும்,
எதுக்கு என்னையே பார்த்துட்ருக்கீங்க? கார் எடுக்க வேண்டியது தானே? ஏன்டி சீட் பெல்ட் போடுறி? ஆ என்ன என்ன பண்ணும்? ம் ம் சீட் பெல்ட் போட்டு உட்கார்றி. ஆமாம் மறந்துட்டேன், இருங்க இருங்க அப்படின்ட்டு அவளும் சீல் பெல்ட் எடுக்கிறா. பட் எடுக்க முடியல. ஏன்னா அவள் தான் மடியில் லூனா உட்கார வச்சிருக்காளே. ஸோ அதனால் பேலன்ஸ் வந்து அவளுக்கு பத்த மாட்டேங்குது. அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கும் புரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு அவரும் அப்படியே சீட் பெல்ட் எடுக்கிறாரு. க்ளோஸாக வந்து எடுக்கிறாரா, வாயனை அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்து நிற்கிறாரு. வாயனுக்கு வந்து மூச்செல்லாம் அடிக்குது. அப்படியே ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கும் அப்படியே ஒரு நிமிஷம் வாயனையே பார்த்துட்ருக்க. லூனா வந்து சும்மா இல்லாமல் அப்படியே காரோட ஆனர் இருக்குல்ல, ஸோ அதை அமுக்கி விட்டுட்டா. குயங்கன்னு சத்தம் கேட்குது. அப்போ தான் ஜங்குக்கு சுயநலமே வருது. அவரும் சீட் பெல்ட்லாம் போட்டு விட்டுட்டு காரை ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வாயனுக்கா என்ன பேசுறதுன்னு தெரில, ஜங்குக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் பாட்டுக்கு இருக்காரு. லூனாக்கும் காரில் போகிறது ரொம்ப ஜாலியாக இருக்கு போல. அவள் பாட்டுக்கு சிரிச்சிட்டே இருக்கா. பட் லூனா சிரிக்கிறத பார்த்து ஜங்குக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வருது. அவரும் சிரிக்கிறாரு. இப்போ தான் வாயனுக்கு வந்து ஜங்குக்கு ஃபேஸை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயம் இல்லாமல் ஒரு சாந்தமான ஃபீலிங் வருது. ஏன்னா இத்தனை நாள் ஜங்குக்கு மறைச்சிட்டே தான் தெரிவார். இப்போ தான் மனுஷன் கொஞ்சமாவது சிரிக்கிறாள்ல, ஸோ அதான். அவளும் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஜங்குக்கு பார்த்துட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு லுக் விட்டதும், நான் ஒன்றும் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிட்டா. ஜங்குக்கும் அதை பார்த்துட்டு எதுவும் கண்டுக்காமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. வந்ததும் அந்த டாக்டரை பார்த்து எப்பவுமே லூனா வந்து எந்த ரியாக்டும் கொடுக்க மாட்டா. இப்போ ஹாய் டாக்டர் ஆண்டி அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா லூனா பேசுகிறாளா? ஜங்குக் இது எப்படி? ஆமாம் டாக்டர், இன்னைக்கு காலையில் தான் பேச ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இந்த அதிசயம் நடந்ததுக்கு காரணம் யார்? அப்போது ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் வாயனை மட்டும் திரும்பி பார்க்குறதுக்கு ஜங்குக்கு அது புரியுது ஜங்குக், புரியுது. எனக்கு நல்லாவே புரியுது. இதுக்கான காரணம் உங்கள் ஒய்ஃப் தான் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஒய்ஃப் எவ்வளோ ஒரு சாஃப்ட் நேச்சர், எவ்வளோ ஒரு அன்பான பொண்ணுங்கிறத. உங்கள் ஒய்ஃப் ஒரு டாக்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் இந்தளவுக்கு அவங்க ஒரு பண்பான பொண்ணு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாசத்தை, ஒரு தாய் உணர்வை லூனா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அவள் இப்படி மாறியிருக்கா. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்கள் ஒய்ஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்குமே அனலைஸ் பண்ண முடியுது அப்படின்ட்டு அவர் என்னென்னா வாயனை பற்றி, அவங்க என்னென்னா வாயனை பற்றி பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் தெரியுது ஏன் பொண்டாட்டியாச்சு அப்படின்ற மாதிரி தான் லுக் விட்டுட்ருக்காரு. ஸோ டாக்டரும் லூனா ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு முன்னை விட இப்போ குழந்தை ஹெல்த் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கடுத்து லூனா வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கடுத்து நீங்கள் முக்கியமான விஷயம், ஹாஸ்பிட்டலுக்கு வர தேவையில்லை. அவளுக்கு ஃபீவரே இல்லை, அடிப்பட்டால் மட்டும் வந்தால் போதும். மற்றபடி நீங்கள் வர தேவையில்லை. பிகாஸ் லூனா கம்ப்ளீட்லி ஆல் ரைட். அவளுக்கு இருந்த எல்லா சிம்டம்ஸ், எல்லா ப்ராப்ளம்ஸுமே சூப்பர்பாக கிளியர் ஆகிருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி. நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்றாங்க. ஜங்குக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு லூனா அப்படியே தூக்கிட்டு போகிறார். லூனா என்னன்னா அடம் பிடிக்கிறா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ட்டு. ஜங்கு நோ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போ தான் உனக்கு எல்லாமே க்யூர் ஆகிருக்கு லூனா, இப்போ நீ சாப்பிடக்கூடாது சொல்லும். அப்போ சும்மா இல்லாமல் ஏன் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சாப்பிடலாமே. லூனாம்மா உனக்கு எத்தனை ஐஸ்கிரீம் வேணும்? எனக்கு 4 ஐஸ்கிரீம் வேணும். அச்சோ 4 ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது சொல்லும். ஒன்லி ஒன், ஒரு ஐஸ்கிரீம் தான். அம்மா அப்படி தான் வாங்கி தருவேன். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா இருந்தால் நீ அம்மா கூட வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். இல்லைன்னா அப்பா சொல்கிற மாதிரி நோ ஐஸ்கிரீம். எப்படி? ஓகே, எனக்கு ஒரு ஐஸ்கிரீமே போதும், நான் அம்மா கூட போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு எல்லாம் தூக்கி வச்சுருப்பாரு. அந்த பிள்ளை என்னடானா அவரை தட்டி விட்டுட்டு வாங்கிக்கிட்ட ஓடி வந்துட்டா. வாயினமே ஜங்குக்கு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஜங்குக்கெலாம் ஏய் நில்றி, அதான் நான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, நீ என்ன அவளுக்கு வாங்கி கொடுக்க போயிட்டுருக்க? என் பிள்ளைக்கு எது வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கூடாது எனக்கு தெரியும், எல்லாம் ஒன்று பண்ண வேண்டாம். நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் பொண்ணு கிடையாது, எனக்கும் பொண்ணு தான். அவள் என்ன தான் அம்மான்னு கூப்பிட்றா. அவள் ஒரு அம்மாவா, அவளுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, அவள் ஆசையை நிறைவேற்றணுமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். ஐஸ்கிரீம் நான் என் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு கடை வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுச்சு. அப்போ தான் ஞாபகம் வருது, நம்மகிட்ட தான் 10 பைசா கிடையாது அப்படின்ற மாதிரி. திரும்பி ஜங்குக்கை பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கெலாம் வாங்கி கொடுப்போன்னு சொன்னீங்களா, வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. இனிமேல் ஐஸ்கிரீம்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அவளுக்கு ஒன்று குழந்தைக்கு ஒன்று அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணி உட்காந்துட்ருக்கா. ஜங்குக்கும் ஒன்று ஆர்டர் பண்ணி தான் வச்சுருக்கா. ஜங்குக்கெலாம் 4 ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு திரும்பி உட்காந்துருக்காரு. அப்போ வேண்டானா போங்க, நானே 2 சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சாப்பிட போகும்போது லூனா வந்து அம்மா நீங்கள் எனக்கு மட்டும் ஒரு ஐஸ்கிரீம் சொல்லிட்டு நீங்கள் மட்டும் 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, இது தப்பு இல்லை? லூனா அம்மா உனக்கு ஒன்று தான் வாங்கி தானே சொன்னேன், அதுக்கு நான் அம்மா 2 சாப்பிட மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. இது டேடியோட ஐஸ்கிரீம், ஸோ அப்பாவோடத அம்மா சாப்பிட்லாம்ல. ஓ அப்படியா, டேடி ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டார்? லூனா அப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வேணாண்டா, நீ சாப்பிடு. அதான் டேடி ஏன் வேணாம்?
அதான் வேணான்னு சொல்கிறேன்ல, அப்பாவுக்கு ஐஸ்கிரீம்னா பிடிக்காது. உன் அம்மாவே சாப்பிடட்டும், நீ சாப்பிடு. அப்போது அம்மா 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அம்மாவுக்கு சளி பிடிச்சிச்சின்னா அம்மாவை யார் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி லூனா கேட்கும்போது ஜங்குக்கு வாய் வருது, நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் சொன்னால் அது வாயின் படி சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டாரு. அதுக்கு வாயின் வந்து சிரிச்சிட்டே, அம்மாவே பார்த்துப்பேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு லூனாக்கு ஐஸ்கிரீம்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. வாயினுமே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனால் வாயின் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது லூனாவோட மோசம், வாயில் எங்கெங்கெல்லாம் ஐஸ்கிரீம் ஒட்டியிருக்கு. லூனா அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது ஜங்குக் என்ன இவ சிரிக்கிறா அப்படின்ட்டு வாயனை பார்த்தா அவனோட வாய் ஃபுல்லாக ஐஸ்கிரீமாக இருக்கிறத பார்த்ததும், ஏய் என்னடி ஐஸ்கிரீம் சாப்பிட்றா அப்படின்ட்டு வானோட லிப்ஸ்லேருந்து அவரோட கையை வச்சு அந்த ஐஸ்கிரீமில் அப்படியே எடுக்கிறாரு. வாயின்னு ஒரு செகண்ட் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கா. குழந்த இருக்குது, இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக்கும் அந்த ஐஸ்கிரீம்லாம் எடுத்து அவர் லிக் பண்ணுறாரு வாயினுக்கெலாம். அட பாவி, ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன், நீ என்னடா என்ன இப்படி ஐஸ்கிரீமாக நினச்சி சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு இருக்கும்போது தான் லூனா சிரிச்சிட்டே, அப்பா என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க, அம்மா லிப்ஸில் ஒட்டியிருக்கிற ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கா? அப்போ தான் ஜங்குக்கு ஞாபகம் வருது, அச்சச்சோ பிள்ளை முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு அப்படின்றாங்க. ஒரு வழியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சது பில் பே பண்ணும் இல்லையா வாயினுக்கெலாம். இப்போ எப்படி காசு கட்டுறது அப்படின்ட்டு இருக்கு. உடனே ஜங்கு கிட்டே போய், என்கிட்ட இப்போ காசு இல்லை. ஆ சரி, அதுக்கு நான் நான் வீட்டுக்கு வந்ததும் காசு தரேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ பில் பே பண்ணுங்கள். முடியாதுடி, ஓவரா பேசுனில்ல, நான் அவள் அம்மா, அவளுக்கு என்ன நல்லது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள்லாம் சொன்னில்ல, என்னால் பே பண்ண முடியாது. பெரியவ மாதிரி பேசுனா பே பண்ணு, எதுக்கு என்ன பார்க்குற, நானும் கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர், ஒழுங்கு முறையாக காசு எடுங்க. சத்தியமாக என்கிட்ட காசு ஜங்கு, எனக்கு அழுக வந்துடும், ஒழுங்கு முறையாக கொடுத்துருங்க. ஏய் இப்போ என்ன, இப்போ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? ஓவராக பேச மட்டும் தெரியுது, வாய் மட்டும் அந்த இது இழுக்கிற. இப்போ என்ன, அதான் காசுலாம் தெரியுதுல்ல, அப்புறம் ஏன்டி அவ்வளோ வாய் அடித்த? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு. என் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கையா? லைட்டாக இருக்குது. காப்பாற்றிக்கணும் அப்படின்னா கொடுங்க, எல்லாம் வேண்டாம். வீட்டுக்கு வந்து இந்த கணக்கு வழக்கெல்லாம் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் பில்லாம் பே பண்ணுறாரு. லூனாவும் ஜங்குக் மேலேயே ஏறிக்கிட்டா. ஸோ ஜங்குக்கும் லூனாவை அப்படியே வாங்கிக்கிட்ட தூக்கி கொடுக்குறாரு. அதை வாங்கி லூனாவுக்கு வாங்கி வச்சுட்டு காரில் தான் 2 பேர் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் லேட்டானதுனால லூனா வந்து வானோட மடியிலே தூங்கிட்டா. வாயனும் அவளை அப்படியே அவளோட செஸ்ட்டில் அப்படியே சாய வச்சு தட்டி கொடுத்து தூங்க வச்சிட்ருக்கா. ஜங்குக் இதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. லூனாவோட லைஃப் இப்போ தான் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவர் அப்படியே பார்த்துட்டே கார்லாம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டார். வாயன் அப்படியே லூனாவை தூக்கிட்டே கீழே இறங்கும்போது அவளால் சரியாக லூனாவை தூக்க முடியல. ஸோ கொஞ்சம் அன்பேலன்ஸ் ஆகலாம். ஏன்னா கார்லேருந்து இறங்கும்போது அவளுக்கு கால் வந்து ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அது மாதிரி ரொம்ப நின்றுட்டே இருக்கும்போது ஜங்குக், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எனக்கு கால் லைட்டாக வலிக்குது, நீங்கள் லூனாவை தூக்கிட்டு போகிறீங்களா? குடு அப்படின்ட்டு அவரே லூனா வாங்கும்போது லைட்டாக ஜங்குக்கோட கை வந்து வாயனோட செஸ்ட் மேலே பட்டுருச்சு. அதுக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும்போது ஜங்குக்கு வந்து, என்ன தெரியாத மாதிரி தானே பட்டேன், அதுக்கேண்டி இப்படி கொடுத்துட்ருக்க, புருஷன் தானே மூட்டுரு. அதுக்கு நீங்கள் எப்படினாலும் சொல்லலாமா? என்னடி பிரச்சனை உனக்கு, என்ன பிரச்சனை? குழந்தை தூங்குது, ஃபஸ்ட் அவளை பெட்டில் போட்டு வாங்க. ஓ, அவளை ரூமில் விட்டுட்டு உனக்கு இருக்குது அப்படின்ட்டு அவர் படுக்கல நான் தூக்கிட்டு போயிட்டாரு. வாயன் அங்கே நின்றுட்டு, இந்த ஆள் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறானோ, போய் நான் இவன் தலையிலையாக வந்து விழுகணும், ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வாயன் இந்த கார் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ மேட்ஸ் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. வாயனை பார்த்து, மேம் இன்றைக்கி லூனா பேசிட்டாலாமே, அப்படியா? ஆமாம், இதெல்லாம் உங்களால் நடந்திருக்கு. எங்கள் சார் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. முதல்ல எங்கள் சார் எங்களை பார்த்து சிரிக்கிறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் அதிசயம்லாம் நடக்குது. அதுவும் பெரிய அதிசயம் எங்கள் ஜங்குக் சார் சிரிச்சது தான். இதெல்லாம் உங்களால் தான். அப்படியா? ஆமாம், என்ன அப்படியான்னு கேட்குறீங்க? எனக்கு உங்களை பார்த்து உண்மையாக பொறாமையாக இருக்குது. சார் உண்மையாக உங்கள் மேலே ரொம்ப அக்கறை வச்சுருக்காரு அப்படின்ட்டு அவங்களே ஏதோ பெருமையாக சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு தான் அக்கறையா? அவனா என் மேலே வச்சுருக்கானா? நல்லா காமெடி பண்ணுறாங்க. அவனை பார்த்தா என் மேலே அக்கறை இருக்க மாதிரியா இருக்குது? அவனுக்கு ஃபுல் அக்கறை லூனா மேலே தான். லூனாக்காண்டி தான் என்ன அவன் கூட வச்சுருக்கான். இதை நான் என்ன சொல்கிறது? அவன் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜங்குக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி அவனும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டேன். அப்படியே உள்ளே வரா. ஜங்குக்கும் லூனா அப்படியே தூங்க வச்சுட்டு ரூமை விட்டு வெளில வராரு. அப்போ தான் அவன் ரூம்குள்ளே போயிருப்பா. அதை பார்த்துட்டு,
இந்தா போயிட்டில்ல, இந்த வரேன், செத்துட்டுடி நீ அப்படின்ட்டு அப்படியே பின்னாடியே போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு வாங்கிக்கிட்ட வராரு. வாங்கினா அப்போ தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு திரும்புவா. இவர் நிற்கிறத பார்த்ததும் என்ன தள்ளுங்க, முடியாது, என்ன பண்ணுவ? ஐயோ சரி, எனக்கு ஏதோ அந்த ஐஸ்கிரீம் கடையில் வச்சு ஏதோ சொன்னியே, நான் வீட்டுக்கு வந்ததும் இந்த கணக்கு வழக்கெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பேசலாமா? ஐயோ நம்மகிட்ட தான் 10 பைசா கிடையாது, இவன்ட்ட நம்ம எப்படி சொல்கிறது? நம்ம பேங்க்கில் நம்மளுக்கு கொஞ்சம் காசு இருக்குல்ல, அதை எடுத்து கார்டை வச்சு சீன் போடுவோம் அப்படின்ட்டு வாங்க அந்த கார்டு எடுத்து, நாங்கள் என்னோடய ஏடிஎம் கார்டு இதில் இருக்குது கொஞ்சம் காசு, நீங்கள் ஐஸ்கிரீமுக்கு தேவையான காசு மட்டும் இதில் எடுத்துக்கோங்க, நாங்கள் பிடிங்க. சாரி, எனக்கு காசு வேண்டாம். அப்புறம் அப்புறம் என்ன வேணும்? எனக்கு மோர் 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 என்னது மோர் வேணுமா? இருங்க, ஏய் நான் வேறு எதாவது கேட்க வந்தேன், நீ மோர்ன்ட்டு போயிட்டுருக்க, நீங்கள் தானே மோர் மோர் நீங்கள். ஏய் நான் அந்த மோரை சொல்கிறடி, அதை விட நான் காசை விட அதிகம் இங்கே என்ன இருக்குது? அச்சோ என்கிட்ட கோல்டு கூட இல்லையே. ஏய் என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? திருட மாதிரி இருக்கா, இல்லை பேராசை பிடிச்ச மாதிரி இருக்கா? அப்படின்ற மாதிரி ஒயின் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறா. ஜங்குக்கு பார்த்துட்டு ஏய் கார்னர் 2 தோண்டி எடுத்துரு வேண்டின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒயின் ஜங்கு கூட கண்ணை பார்க்குறா. பார்த்து மறுபடியும் பயப்படுறா. ஜங்குக்கெலாம் இவ என்ன நம்ம கண்ணை பார்க்குறா பயப்படுறா இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி இந்த வாட்டி ஜங்குக்கு அப்படியே அவனோட ஃபேஸை நடத்தி கப்பனி பிடிச்சிக்கிட்டாரு. வானுக்கு அவன் அப்படி பிடிச்சது ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு வானியே பார்த்துட்ருக்காரு. 2 பேரோட ஐஸ் அப்படியே மீட் ஆகுது. வானிக்கு இந்த வாட்டி ஜங்குக்கோட ஐஸை பார்க்கும்போது பயம் தான் தெரியுது. அவளுக்கு என்னடானா அந்த பயத்தை தவிர ஒரு ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. ஆனால் ஜங்குக்கு அவள் கண்ணை பார்க்கும்போது ஏதோ தோணுது. அப்படியே ஒரு மாதிரி அவள் கண்ணையே பார்த்துட்டு வான்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு, என் லைஃபோட மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ எனக்கு திருப்பி கொடுத்துருக்க. என் லூனா என்கிட்ட பேசவே மாட்டா, ஏன்னா அப்பானே கூப்பிட மாட்டா. அவள் லைஃப் லாங் இதே மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணிவிட்டு என்கிட்ட பேசாமலே என் குழந்தை எப்படி இருந்துருவா அப்படின்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இதை மாற்றவே முடியாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன். எத்தனையோ சைக்காலஜிஸ்ட் எத்தனையோ டாக்டர்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு போயாச்சு. ஃபாரின் எல்லா கண்ட்ரிக்கும் கூப்பிட்டு போயிட்டேன். பட் எங்கே போனாலுமே என் குழந்தை இப்படியே தான் இருந்தா. சரி அவள் உண்மையாக நான் அம்மா கிட்ட கூப்பிட்டு போனாவது மாறிடுவா அப்படின்னு பார்த்தா அவளை பார்த்து அவள் இன்னும் தான் பயந்தா. அப்போது எனக்கு தோணுது அப்போ இன்னுமே பொண்டாட்டி உயிரோட தான் இருக்காளா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. ஸோ அதை காட்டிக்காமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கு மேலே சொல்கிறாரு, ஆனால் நீ என் குழந்தைய அப்படியே மாற்றிட்ட. முன்ன என் லூனா எப்படி இருந்தாலோ அதே மாதிரி எனக்கு திருப்பி கொடுத்துருக்க. என் லைஃப்பில் மிகப்பெரிய சந்தோஷம் லூனா மட்டும்தான். என் குழந்த அவளை நீ எனக்காண்டி திருப்பி கொடுத்துருக்க. அவள் என்ன 2 வருஷம் கழிச்சு அப்பான்னு கூப்பிட்றா. இது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா? என் குழந்த பிறந்து என் கையில் கொடுக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி தான் நான் இப்போ ஹாப்பி ஆகுறேன். இதெல்லாம் உன்னால் தேங்க்யூ ஸோ மச் வாயன் அப்படின்னு சொல்லும்போது வாயனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னது இவன் நம்மளுக்கு தேங்க்யூ சொல்கிறானா அப்படின்ட்டு அவள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு அப்படியே வாயனே பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு நீ என்ன வேணும் கேட்டாலும் நான் சொல்லுவேன். என்ன வேணும் சொல்லு, என்னை இங்கேருந்து விட்டுடுறீங்களா அப்படின்றா. ஜங்குக்கு அதை கேட்டதும் இவ திருந்த மாட்டா அப்படின்ட்டு இருந்தாலும் கோவத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை மட்டும் கேட்காதா, டிவோர்ஸ் கொடுங்க, என்னை விட்டுருங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதை மட்டும் கேட்காத. நீ ஒரு விஷயத்தினால ஞாபகம் வச்சுக்கோ, நீ எனக்கு தெரியும் நான் லூனாவோட அம்மா, அதை என்னால் விட்டு கொடுக்க முடியாதான். உங்கள் உண்மையான வைஃபே நான் தான் லூனாவோட பயாலஜிக்கல் மாம், நான் தான் அவள் அம்மா, நீ போயிடுறே அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக என்னால் லூனா விட்டு போக முடியாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு எனக்கும் ஒரு நல்ல பாண்டிங் க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் சொல்லிட்டாலும் நான் தான் லூனாவோட அம்மா. என் மனசு அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நானே என்னை கன்வின்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணாலுமே சாரி, என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. நான் லூனாவோட அம்மா தான், அதுக்குன்னு நான் உங்களோட ஒய்ஃபாக என்னால் இருக்க முடியாது. ஏன்னா என் மனசு அதை ஏற்றுக்கலை. எப்படி லூனாவை நான் என் பொண்ணாக ஏற்றுக்கிட்டனோ அவளோட அம்மாவை நான் ஆளணும், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒய்ஃபாக என்னால் ஆக முடியாது. என் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வான் படுக்க சொல்கிறா. ஜங்குக்கு இதை கேட்டதும் ஒரு மாதிரி மனசே அப்படியே யாரோ சுக்குநூறாக உடச்சி போட்ட மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. இப்போ தான் மனசு சந்தோஷமாக இருந்திருப்பார். அதில் எவனோ ஆசிட் அள்ளி ஊற்றுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அப்படியே வானை பார்த்துட்டு
இப்படி தான் சொல்லுவேன், ஆனால் நீ என் ஒய்ஃப் ஆயிருவ அப்படின்றாரு. எனக்கு புரியலை, அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், மறந்துடாமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா, பை, see you later.